ஹே ஹாய் காய்ஸ், டேஸ் கான் கேம் ப்ளே பார்ட் 72 கண்டினியூவாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறோம். கடைசியாக இந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்தோம். அந்த 8 பேரை பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கில் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இங்கே நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பக்கத்தில் ஜாம்பிஸ் இருக்கிறாங்க. ஏன்னா ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா நமக்கு அலர்ட் காமிக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிடலாம். போச்சு காய்ஸ், இங்கே வேறு ஒருத்தர் இருக்கான். பார்த்துட்டானா? அவன் வேறு ஹெல்மெட் போட்டுட்ருக்கான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கூட கொஞ்சம் முடிச்சிடலாம். இந்த இடத்துல புல் இருக்குது பாருங்கள், இங்கே போயிடலாம் எப்படியோ ஒன்று. ஓகே ஓகே காய்ஸ், ஒவ்வொருத்தனையும் முடிக்கலாமா? ஒருத்தங்காலி. ஓகே நெக்ஸ்ட்டு. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக சேனல் கொஞ்சம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போச்சு கைஸ், பார்த்துட்டோம். ஓகே முடிச்சிடலாமா? வேறு டெட் பாடின்னு சொல்லிட்டோன்னா இல்லை அலர்ட் ஆயிடுவாங்களே. அவ்வளோதான் கைஸ், அவனும் காலி. பார்த்தீங்களா இல்லை, சப்ரஸர் இருக்கிறதுனால நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லைனா இந்நேரம் கண்டுபிடிச்சி காய்ஸ் இவன் தான் காய்ஸ் ரிஸ்க்கு. இவன் ஹெல்மெட் போட்டுட்டுருக்கானா இல்லை மண்டையே அந்த மாதிரி தானே தெரியல. குள்ளாவாது இது போட்டு பார்த்துடலாமா? கையில் இதை வச்சுக்கிறான் போல், மினுக்குது. போச்சு காய்ஸ். ஓகே காய்ஸ், எனக்கு ஷார்ட் கன் தான் சரிப்பட்டு வரேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சிட்டான். ஓகே, இங்கே நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். இங்கே ஒருத்தக்கிறான் பாருங்கள். போச்சு காய்ஸ், கிரேனைட் அவ்வளோ சாக போகிறான். செத்துட்டான் நினச்சேன். அச்சோ, என்ன கைஸ் என்ன முடிச்சிட்டானுங்க. அச்சோ, இன்னும் இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன். பரவாயில்ல, நான் கூட எங்கே முடிஞ்சிரும்னு நினச்சேன். போடா, நான் கூட எங்கே செத்துட்டேன்னு நினச்சிட்டேன் கைஸ் ஒரு நிமிஷத்தில். எல்லாம் இவனுங்க சூட்டை போட்டுட்ருக்கானுங்க. அவ்வளோதான், வெடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். வெடிச்சிட்டான். இன்னும் ஒருத்தன் தான் கைஸ் இருக்கான். கிட்ட போய் போட்டுடலாம். அவ்வளோதான், முடிய போகிறான். அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சிட்டான். சூப்பரில் செம்ம காய்ஸ், 8 பேரும் காலி. ஓகே காய்ஸ், புதுசாக சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா ஒரு 3-4 வீடியோக்கு ஸ்டே பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய கேம் பிளேயும் நான் பேசுகிற விதமும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். நீங்கள் பழகிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்களாகவே கூட பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபராக மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நான் கண்டினியூவாக எல்லா கேமும் பார்த்தீங்கன்னா பண்ணலான்னு ஒரு ஐடியா. நீட்டாக போயிட்டுருக்கிறேன். கட் பண்ணி சம்மந்தமே இல்லாத இடத்துலேருந்து திடீர்னு ப்ளே பண்ணுறது, எல்லா வெப்பனையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு இடத்துக்குள்ளே பூந்து போகிறது, அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா இந்த சீனில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறனோ அதே இடத்துலேருந்தே தான் அப்படியே பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே காய்ஸ், அவ்வளோதாங்க. என்ன காய்ஸ் இத்தனைங்க இருக்குது? எதுக்கு இத்தனை வருதுங்க? எப்படி நான் இது பண்ணுறது? காலியாயிரும் போலையே. அவ்வளோதான் காசு முடிஞ்சிங்க. அடே சாமி, எத்தனை? ஃபஸ்ட்டெல்லாம் 3 தான் வரும், ஆனால் இப்போலாம் பாருங்கள் ஒட்டுக்கா ஒரு 6 வந்துடுதுங்க. நாம் பவர் அதிகமாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது போல், அதனால தான் 6 கொடுக்குறாங்க. இல்லை, நல்லா புரிஞ்சிக்க முடியுது. ஓகே கைஸ், நான் சொன்னது தான். ஒவ்வொரு வீடியோவுமே பார்த்தீங்கன்னா நான் அப்படியே எந்த இடத்துல விடுறேன்னா அதே இடத்துல இருந்து தான் ப்ளே பண்ணுறேன். ஒரு சில தடவை தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கரண்ட்டு கட் ஆகி பார்த்தீங்கன்னா இன்சே ஆயிரும். சில நேரத்தில் கரண்ட்டு கட் ஆகுறதே பார்த்தீங்கன்னா என்னால் கவனிக்க முடியாது. நான் முடிஞ்சளவு நாய்ஸ் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபேனும் போட மாட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருக்குமா, கரண்ட்டு போனாலும் டக்குன்னு எனக்கு தெரியறதில்ல. ஹெட்ஃபோன் வேறு போட்டுக்கிறேன்னா சின்ன யூபிஎஸ் வச்சுருக்கேன். அந்த கீன் சவுண்டு வரும்ல, அதுவும் கேட்காது. ஏன்னா ஹெட்ஃபோன் போட்டுட்ருக்கிறேன்ல, அதனால் அப்படியே டபக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிரும்.
ஒரு சில டைம் நான் கண்டுபிடிச்சிருவேன். இந்த மாதிரி சைலண்ட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு கேட்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா கவனிச்சிருவேன். உடனே போய் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அந்த 28 நிமிஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் இருந்திருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கரண்ட்டு போகிறதுக்குள்ளே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டு பிட்டை போட்டு கட் பண்ணிடுவேன். ஆனால் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா புஷ் ஆயிரும். இது வரைக்கும் அந்த மாதிரி 2 தடவை 3 தடவை ஆயிருக்குது கைஸ். டபக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரி ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், சேவே கிடையாது, அப்படியே கட் ஆயிரும். அதுவாக ஏதோ ஒரு இடத்துல நம்ம கேம் பிளேலேயே நடுவில் ஆட்டோ சேவ் ஆகும்ல ஒரு சில இடத்துல மிஷன் கம்ப்ளீட் ஆகும்போது, அந்த மாதிரி ஏதோ ஆயிருந்தால் மட்டும்தான், இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. ஸோ அதுதான். ஓகே, இந்த இடத்துல நான் இப்போ தேவையில்லாமல் தான் உங்களெலாம் கொண்டுட்ருக்கிறேன். உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கல, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே குறுக்க வரவங்களாம் போட்டு தள்ளிட்டுருக்கேன். ஸோ ஓகே காய்ஸ், இதுதான் விஷயம். அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக அப்படியே கண்டினியூவாக போயிட்டுருக்கிறேன். ஸோ கூட ட்ராவல் பண்ணுறவங்க ட்ராவல் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, பார்த்துக்கலாம். நிறைய விஷயங்கள் நடக்கும், அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது நம்ம சேனலில். ஓகே, இன்னும் ஒரு 300 மீட்டர் இருக்குது. இப்போ நம்ம போக வேண்டியது என்னென்னு பார்க்கலாம். லொக்கேட் த கேம்ப் த லாஸ்ட் ஆஃப் எம்னு போட்டிருக்கு. இது என்ன கதைன்னு தெரியல. ஓகே கைஸ், பார்த்துக்கலாம். அந்த ஓனைங்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இப்போ நைட் ட்ரைவ் யூஸ் பண்ணேன். திரும்ப ஒரு 6-7 கிட்ட அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுதான். ஆட்டா கடவுளே, பார்த்துட்டானுங்களா? அங்கே ஒருத்தன் பாருங்கள், சம்திங் இஸ் ராங்குங்கிறான். நல்ல வேலை, அங்கே பாருங்கள் பைக் இருக்கிற இடத்துக்கு பாருங்கள் ஒருத்தன் போயிட்டான். நான் வந்து நினச்சி கூட பார்க்கல இந்த இடத்துல வந்து இப்போ ஆளுங்க இருப்பானுங்க, இந்த மாதிரி ஏதோ வேறு எதுவும் வரும்னு நினச்சேன். ஓகே காய்ஸ், பார்த்துக்கலாம். ஹெல்மெட் போட்டுட்ருக்கானா? அட 2 பேர் இருக்கானுங்க காய்ஸ். ஓகே, பார்க்கலாம். அச்சோ, புல்லட் இல்லையா? சம்பவம் பண்ணிட்டேன் காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சிட்டான். ஓகே ஓகே, பார்த்துக்கலாம். அட காய்ஸ், இந்த பெரிய கண் வச்சிருக்கலாம், அவன் இருக்கான்னு நினைக்கிறேன் காய்ஸ். அவனாது ஹெல்த்து போட்டுக்கலாம். கவர் எடுக்கணும்னு நினைக்கிறேன்ல, நமக்கு ஆபத்து போல். இந்த கன் எடுக்கலாம். சாவுடா, பார்த்தீங்களா இல்லையா காய்ஸ், என்ன அடி ஓடிட்டேக்கா. நான் அச்சோ முடிச்சிட்டேனுங்க காய்ஸ். ஓகே, வெறியாக இருந்துச்சு, நல்லா ஃபுல் கண்ட்ரோல் ஆடணும் போல். ஓகே, இந்த டைம் பார்த்துக்கலாம், மரணமாக பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் இப்போ பார்த்தீங்களா, நான் லாஸ்ட் வீடியோலையோ இல்லை அதுக்கு முன்னாடி வீடியோலையோ சொன்ன மாதிரி தான் நினைக்கிறேன். இப்போ வர எனிமீஸ்லாம் பார்த்தீங்கன்னா புல்லட் ப்ரூஃப்லாம் போட்டுட்டு முகக்கவசெல்லாம் போட்டு ஸ்ட்ராங்காக வரானுங்க. ஒரு புல்லட்டில் நாக் பண்ணலாம், அந்த விஷயம் வந்து நடக்க மாட்டேங்குது இல்லை, அது உங்களாலே ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கேருந்தே கொடுத்துட்டானுங்க, நமக்கு இது ரொம்ப நல்லதாக போச்சு. ஓகே காய்ஸ், ஓகே பார்த்துக்கலாம். கல்லுத்தூக்கி போட்டு ஒருத்தனை வர வைக்கலாம். வாங்கடா டேய். அச்சோ, நான் வேறு கல் போகிறதுக்கு இது வேறு அமுத்து விட்டேன் காய்ஸ். முடிஞ்சே போச்சு கதை. கண்டுபிடிச்சிட்டானா? நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்களா? ரவுண்டு கட்ட போகிறாங்களா? என்னமோ அப்படி தான் நினைக்கிறேன். சம்பவம் இருக்குது. காய்ஸ், கிரானைட் ஓடிடலாம், நல்லதான் நினைக்கிறேன் எனக்கு என்னமோ. ஓகே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பைப்பாம் வேறு இல்லையா, கிரானைட் தூக்கி போடணும் காய்ஸ், வேறு வழியே இல்லை. வேறு ஸ்ட்ராங்காக இருக்கிறானுங்க. இவனா சின்ன பையன். ஓகே காய்ஸ், இங்கே ஒருத்த வரான். ஓகே, பார்த்துக்கலாம். அட, இங்கே ஒருத்த வந்துட்டான் காய்ஸ்.
இங்கே ஒருத்தர் இருக்கான் போல். கண்ணை மூடிட்டு சுடுறான்னு நினைக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. புல்லட் ப்ரூஃப் வேறு போட்டுட்ருக்கானுங்க. இன்னும் இருக்கிறானுங்களா? போச்சு கைஸ், ரீலோட் பண்ணுறான் கைஸ். ஓகே, இப்போ முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க. இன்னும் ஒருத்தர் இருக்கான் போல் கைஸ். எங்கே இருக்கான்? இன்னும் 2 பேர் இருக்கிறானுங்க கைஸ். ஓகே, பார்த்துக்கலாம். இங்கே தான் வரணும். ஓகே, பார்த்துக்கலாம். இங்கே தான் இருக்கானுங்க போல். என்ன ஜாம்பிஸ் கிட்ட மாட்டிக்கிட்டானு? அடா, இவன் பாருங்கள், அவன் வந்து ஷூட் போட்டுட்ருக்கான். அவனை வந்து படப்பட ஷூட் பண்ணால் தான் வேலைக்காகும். அவனுக்கு ஷார்ட் கன் சரிப்பட்டு வராது போல். அவ்வளோதான் காய்ஸ். சூப்பர் காய்ஸ், 9 பேரையும் காலி பண்ணிட்டோம். சூப்பரில். ஃபஸ்ட்டு இவனுக்கிட்டேருந்து எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்டேருந்து நம்ம என்னென்ன இவங்களுக்கு கொடுத்தோம் அது எல்லாத்தையும். எத்தனை புல்லட் இறக்கியாச்சு டே சாமி, பயங்கரமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் அவங்க என்னை நாக் பண்ணலன்னா இந்தளவுக்கு நான் இவங்களை கொடூரமாக கொண்டு இருக்க மாட்டேன். சிம்பிளாக ஷார்ட் கன் வச்சு சப்புன்னு போட்டிருப்பேன். ஆனால் நாக் பண்ணதால் எனக்கு கொஞ்சம் வந்து நல்லா தெளிவாகிடுச்சு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புரிய வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து ஷார்ட் கன்லாம் வேலைக்கு ஆகலை எனக்கு. ஏன்னா க்ளோஸ் ரேஞ்சில் இவங்ககிட்ட வந்து நெருங்க முடியல. ஸ்ட்ராங்காக இருக்கானுங்களே. ஒரு 2-3 ஷாட் வந்து ஷார்ட் கனில் போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு சாகுறானுங்க. ஷார்ட் கனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சாவடிக்கணும் க்ளோஸ் ரேஞ்சில் இருக்கணும். நம்ம க்ளோஸ் ரேஞ்சில் ஒரு 10 செகண்டுக்கு மேலே அவனுக்கு முன்னாடி இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளை சாவடிச்சிருவானுங்க. ஏன்னா அவனுக்கு 20 செகண்ட் உயிரோடு இருக்கிறானுங்க ஷூட் பண்ணாலும். இங்கே பாருங்கள், இங்கே வேறு ஒருத்தர் இருக்கிறான். போய் தொலைப்போ சல்ல பண்ணிக்கிட்டு இங்கெல்லாம் இருக்கிறானுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஒன்று இருக்குது காய்ஸ். இங்கே ஒரு டெட் பாடி இருக்குது. ஓகே, ரேக் இன்வென்ட்ரி ஃபுல்லுன்னு வருது. ஆனால் நம்மகிட்ட புல்லட் இல்லை. புல்லட்டாவது கிடைச்சின்னா பரவாயில்லையே. எதுவும் இல்லை போங்க. இந்த மெடிக்கிட்டு இந்த மாதிரி எது கிடைச்சினா கூட ஓகே தான், நல்லா தான் இருக்கும். இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்கள். வேறு இவன் சாம்பி போலையே. மெடிக்கேட் கிடச்சிருக்கு, நல்லது. ஆட புல்லட் இல்லையா? கடவுளே, ஏங்கய்யா இப்படி பண்ணுறீங்க? அவ்வளோதான். முதுகுலையே அடி, சரியான அடி. ஆட இந்த இடத்துல பாருங்கள், இது இதுவாக இருக்குதா? ஃப்ளேமபிள். யாரு கைசாம கொடூரமாக இருக்கான். எனக்கு என்னமோ ஹல்க்கு சாம்பி இருக்கானோ. அட இவன் தான் இப்படி கத்துறதா வித்தியாசமா? அவ்வளோதான், காதுலேயே வாங்கிட்டான். அட காதுலேயே வாங்கி நீ உயிரோடு இருக்கியாடா? பெரிய ஆள் தான் நீ. செம்ம. ஓகே, இருக்கட்டும். நம்ம இந்த வீட்டுக்குள்ளார போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸ்லோ மோஷன் போட்டு கூட ஏடா என்னால் போட முடியல. இவனை மிஸ் அச்சோ வராங்க. நீ ஏன்டா இப்படி வர ஏறா? அவ்வளோதாங்க. ஏய், தடிக்கு விழுந்து எந்திரிச்சு வர பார்க்குறோம். இந்த வீட்டுக்குள்ளே எதுவும் இருக்குது போல காய்ஸ். இங்கே இருக்குது பாருங்கள். இதுக்கு தான் இவ்வளோ இது. திரும்பவும் 9 பேர் கிளியர் த கேம்பா. கில் எவ்ரி ஒன் ஆஃப் த. ஓ அப்படியா? சரி. எங்கே என்ன 464 மீட்டரில் இருக்கிறானுங்க அவனுங்க. இங்கே ஏதோ காட்டுது காய்ஸ். இங்கே எதோ இருக்குது பாருங்கள். ஓகே காய்ஸ், இன்னும் ஒரு என்ன காய்ஸ் நேரத்தில் இத்தனை ஐட்டம் காட்டுது? எல்லாம் இந்த இறந்து போனவங்களோட துப்பாக்கி அந்த மாதிரி விஷயங்கள் போல். ஓகே, இதுலேருந்து நம்ம முன்னாடி ஸ்க்ராப் எடுக்கலாம். நமக்கு யூஸ் ஆகும். ஓனையெல்லாம் அட்டாக் பண்ணோம்லாம் அந்த மீலி வெப்பன் கூட பார்த்திங்கன்னா காலியாக இருக்கும். ஸோ அதை வேறு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணணும். இங்கே பாருங்கள், இது 92 தான் இருக்குது. ஓகே, ஏதாவது கிராஃப்ட் பண்ணுறதா இருந்தால் கிராஃப்ட் பண்ணி இந்த இடத்துலேருந்து போகலாம். ஓகே, மால்ட்டோ கிராஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த பெரிய மால்ட்டோ இருக்குது. பைப் பாம்புக்கு தான் நமக்கு வந்து தேவையான பொருள் ஒரு சிலேருந்து இல்லை போல். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போலீஸ் கார் பார்த்தா நம்ம இது பண்ணி ஆகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட புல்லட்ஸ்லாம் கம்மியாக இருக்குது. அட என்ன காய்ஸ் பண்ணுறான்? புதுசாக இருந்துச்சு காய்ஸ் நம்ம டீக்கன் பண்ணது. ஓகே காய்ஸ், நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்பலாம். அந்த இடத்துல இன்னும் ஒரு 9 பேர் இருக்கிறானுங்க போல். ஸோ அவங்களுக்கும் நம்ம பார்த்திங்கன்னா போய்
ஏதாச்சும் சொல்லிக் கொடுக்கலாம். ஓகே காய்ஸ், நம்ம பண்ணாத சம்பவமே இல்லை, அதனால் இதுக்காக நம்ம இன்னும் பயப்படணும்னு எந்த அவசியமும் கிடையாது. போகிறோம், இறங்குறோம், தெரிக்க விட்டுட்டு வரோம். ஓகேயா? ஓகே, பார்த்துக்கலாம். ஷார்ட்கட்டில் போகலாம். இங்கே தானா? அங்கே இருக்கான் பாருங்க காய்ஸ், அவனை நான் பார்த்துட்டேன். மொத்தம் 9 பேர் இங்கே இருக்கான். அவனை வர வைக்கலாமா? அவனை வந்து நாக் அவுட் பண்ண முடியுமான்னு தெரியல. கல் எடுப்போம் ஃபஸ்ட்டு. எங்கே போடலாம்? இங்கே இருக்கலாம். இங்கே போட்டால் வருவானா? அலர்ட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். வாடா 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 வாடா. இல்லை, அலர்ட் ஆகலையா? ஆடா, ஆக மாட்டேங்கிறாங்க கைஸ். அவன் உஷாரான ஆளாக இருக்காங்க கைஸ். சரி, இறங்கி செஞ்சிருவோம்மா கம்முன்னு. புல்லட் வேறு கம்மியாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், ஷார்ட் கனில் 10, இதில் இவ்வளோ தான் இருக்குது. ஓகே, அவன் மேலே கிரைனேட் தூக்கி போடலாமா? செத்தான் காய்ஸ் அவன். கிரானைட் எங்கேருந்து வந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. இதில் அதுதான் வந்து விஷயமே. அச்சோச்சோ, கண்டுபிடிச்சிட்டாங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், இந்த புல்லட் கம்மியாக இருக்குது. ஸோ வந்து சும்மா காமெடி ஆடுற மாதிரி ஆடினாலும் சரிப்பட்டு வராது. சம்பவம் தான் பண்ணணும். ஆட்டோ, அச்சோ, கீழே கும்மி டீக்கன். என்னடா பண்ணுற? அவ்வளோதான் காய்ஸ். ஓகே காய்ஸ், பார்த்து. ஓகே, முடிச்சிருவானுங்க போலையே. ஓடு டீக்கன், வீட்டுக்கு ஓடு, வீட்டுக்கு ஓடு. ஓகே காய்ஸ், பார்த்துக்கலாம். ஃபுல்லாக செதுக்கிட்டானுங்க. என்ன வெறியாக இருந்துச்சு உண்மையிலுமே. அவ்வளோதான் காய்ஸ். ஓகே, ஒருத்தங்காலி. அட்டா, இவன் வேறு வந்துட்டானா? ஓகே காய்ஸ், இங்கே செதுக்குறானுங்க காய்ஸ். எதுக்குடா இத்தனை பேர் வரீங்க இவ்வளோ க்ளோஸில்? காய்ஸ் இங்கே பாருங்கள், எதுக்குடா இத்தனை பேர் இவ்வளோ க்ளோஸில் வரீங்க? அவ்வளோதான், கீழே குனி டீக்கன். போச்சு காய்ஸ். காய்ஸ், நான் கீழே அவன் உட்காடுறதுக்காக நான் கீப் எஸ் பண்ணுறேன், அவன் உட்காரவே மாட்டேங்கிறான். சம்பவம் பண்ணி விட்டுட்டான். ஜஸ்ட்டு மிஸ். இன்னும் ஒருத்தன் தான் அவனை போட்டுருந்தா முடிஞ்சிருக்கும். சரி, ஓகே, விடுங்க. நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு தேடி வந்துடுறானுங்க க்ளோஸ் ரேஞ்சுக்கு. பார்த்தீங்களா? சாதாரண விஷயம் இல்லை இது. ஓகே, அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிட்டானுங்க. ஓகே, ஓகே, கிட்ட வரட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம் ஒவ்வொருத்தனையும். ஓகேயா? அட, நீங்கடா பாமை கையில் எடுத்து வச்சிட்ருக்க. அச்சோச்சோ, எங்கே காய்ஸ் முடிச்சே விட்டானுங்க. அப்போ போன டைம் நான் ப்ளே பண்ணது கூட இதை விட கொஞ்சம் ஒர்த்து போல். ரொம்ப டஃப்பாக இருக்கும் போலையே. இல்லை, நாம் கொஞ்சம் லூஸாக ப்ளே பண்ணுற மாதிரி தெரியல. அப்போ இந்த டைம் ஏதோ ப்ளே பண்ணணும். சாரி, ஏதாவது கொஞ்சம் ஐடியா பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த பெருசாக அந்த
அதான் கைஸ் நான் சொன்னது தான். இப்போ இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் ஒரு 3-4 பேர் பார்த்தீங்கன்னா நல்லா கவர் பண்ணிக்கிறானுங்க உடம்ப ஃபுல்லாக. இந்த இடத்துல ஃபஸ்ட் நம்ம பாம் வைக்கலாம். இவனுங்களுக்கெல்லாம் நான் பாம் வைக்கணுமாடா? எப்படி இதை வைக்கிறது? எப்படி காசு இதை நான் ப்ளேஸ் பண்ணுறது அதுவே தெரியலையே. எப்படி வைக்கிறதுனே தெரியுது. என்னது ப்ராக்சிமிட்டி மைனா? இது என்னன்னு தெரியல. ரிமோட் பாம் இருக்குது, ஓகே. எப்படி வைக்கிறதுன்னு தெரியலையே. என்ன காய்ஸ் இது கொடுமை. எப்படி வைக்கிறது? இது என்னது? என்ன காய்ஸ் இது பார்க்குறதுக்கு இது என்னது புதுசாக இருந்துச்சு. வீர தீர சூரன் விக்ரம் சார் படம். அதில் கிழங்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது கையில் பிடிச்சிட்டு இருக்கிறது. வெரி டேஞ்சர். ஓகே எங்கன்னா காய்ஸ் இது எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியல எனக்கு. ஃபஸ்ட்டில் வச்சுக்கணும். நான் ஜாம்பியை பெருசாக கில் பண்ணும்போது கூட வச்சுருக்கணும். ஏன் வைக்க முடியல? போங்கடா அப்படியே டென்ஷன் பண்ணிக்கிட்டு நானே மனசு வெறுத்து போய் உட்காந்துட்ருக்கேன். புல்லட்டு வேறு இல்லை. ஓகே மாலட்டோ தூக்கி போட்டு கொண்டுடலாமா? ஓகே நம்ம பார்த்துக்கலாம். சம்பவம் பண்ணுறதை முடிவு பண்ணிட்டேன் நான். ஒருத்தன் காலி காய் செத்தே போயிட்டான் போலாங்க. இப்போ வருவானுங்க பாருங்கள். வரானுங்க காய்ஸ் வரானுங்க. ஓகே காய்ஸ் பார்த்துக்கலாம். வாங்கடா 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 பார்த்துக்கிறேன். அங்கே இருக்கான் காய்ஸ். வாடி வாடி வாடி. செத்துப்போ செத்துப்போ. செத்துறா செத்துறா செத்துறா. அவ்வளோதான் காய்ஸ் முடிஞ்சிட்டான். அவ்வளோதான் காய்ஸ். சரியான பிளான். எப்படி ஒர்க் ஆயிடுச்சா? இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்கள். ஹெல்த்து போடுவோம். ஓகே டீக்கன் இன்னும் 4 பேர் தான். முடிச்சிடலாம். நம்ம பிளான் பண்ணால் பக்காவாக முடிச்சிடுவோம். ஓகே சரியாக அட்டாக் பண்ணுறானுங்க. யாரும் கிட்ட வரமாட்டேங்கிறானுங்க பாருங்கள். அவ்வளோதான் காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ் முடிஞ்சிட்டானுங்க. இன்னும் ஒரு 3 பேர் தான். ஓகே டீக்கன் மாஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். அட இவன்கிட்ட இருந்தால் அந்த மிஷின் கன் கிடைக்குமா இப்போதைக்கு? அங்கே தான் இருக்குது. ஆனால் அது மிஷின் கன்னில் இல்லை, நார்மல் கன் தான். ஓகே காய்ஸ் நம்மக்கிட்ட பைபாம் இல்லை, கிரானைட் எதுவுமே இல்லை. மால்ட்டோ தான் இருக்குது. ஆல்ட்டோ அவ்வளோ தூரம் போகுது. அவ்வளோ தூரம் நான் முன்னாடி போனேன் என்னை செதுக்கிடுவானுங்க. ஓகே காய்ஸ் இப்போ இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக தான் ப்ளே பண்ண. எந்திரிக்கும் போது அடிக்கலாம். அங்கே பாருங்க ஒருத்தர் ஜன்னல்லேருந்து கவருக்கு அடிக்கிறான். ஓகே என்ன பண்ணலாம்? அட்டம் கொஞ்ச நேரம் யோசிக்கிற கேப்பில் எப்படி அடிக்கிறான் பாருங்கள். ஓகே காய்ஸ் நம்ம இடத்த சேஞ்ச் பண்ணலாம். ஓகேயா? இவன்ட்டு எதாவது கிடைக்குமா? ஆள் தான் பெருசு. துணியை கொடுக்குறான். இன்னும் கரெக்டாக 3 பேர் இருக்கானுங்க காய்ஸ். இங்கே தான் காய்ஸ் இருந்தாவன். எங்கே காய்ஸ் அவன்? காய்ஸ் எங்கே அவன்? எங்கே காய்ஸ் அவன்? ஆளை காணோம். வீட்டுக்குள்ளே போயிட்டானுங்களா? சாவுடா. அவ்வளோதான் காய்ஸ் முடிஞ்சிட்டான். இன்னும் 2 பேர் காய்ஸ். எங்கே காய்ஸ் இருக்கான்? ஓகே இப்படி முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். என்னமா டஃப் கொடுக்குறானுங்க.
அவ்வளோதான் காய்ஸ். இன்னும் ஒருத்தன் எங்கடா இருக்கிற நீ? இந்த பக்கம் தான் காட்டுது. இங்கே தான் காய்ஸ் இருக்கான். அவன் தான் மேலே இருக்கிறவன் நினைக்கிறேன். தான் இங்கே இருக்கான் பாருங்க காய்ஸ். இவனுக்கு மாலட்டோ தான் அப்படின்னா. எட்டி பார்க்கட்டும், போட்டுடுறேன். எட்டி பார்க்கட்டும் போலாமா இல்லை எப்பயே போடலாமா? போடுவோம். காய்ஸ் நம்மளை திட்டுறான் காய்ஸ். இருங்க காய்ஸ், எப்படி உள்ளே போகிறதுன்னு பார்க்கலாம். அவனுக்கு உள்ளே போய் தான் சம்பவம் பண்ணணும் போல். எப்படி உள்ளே போகிறது? வந்துட்டான் காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சு. அடே சாமி, என்ன டார்ச்சர் பண்ணிட்டானுங்க போட்டு என்ன. சும்மா இல்லை காய்ஸ், சம்பவம் பண்ணிட்டானுங்க என்னை வச்சு. ஓகே விடுங்க, பேண்டேஜ் கிராஃப்ட் பண்ணுவோம். வேறு எதாவது கிராஃப்ட் பண்ண வேண்டியது இருக்கா? இல்லை, மாலட்டோ எல்லாமே கம்மியாக இருக்குது. இது ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓ ஓ அவ்வளோதான், போயிடு. டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காதீங்கெல்லாம். ஓகே காய்ஸ், எல்லாரையும் முடிச்சாச்சு. செம்மலை, உண்மையிலுமே பயங்கரமாக இருந்துச்சு. பாருங்க சரி, மனுஷங்களை போடுறதே நமக்கு வேலையாக இருக்குது. ஓகே, இந்த காரில் எதாவது எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். எது கிடைச்சாலும் ஓகே, எல்லாமே நமக்கு லாபம் தான். எதுவுமே நான் வந்து ஆனால் இதுதான் இருக்குது, மேக்ஸ் லெவலில் இருக்குது. ஓகே காய்ஸ், பாருங்கள் 465 மீட்டரில் பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம இருக்குது போலையே. ஓகே பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டுருக்குறோம். என்னோட கிட்ட வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். அட என்ன காய்ஸ், கிளியர் த ஹார்ட் அட் த ஓல்டு சாமில்லா. அடே சாமி, அட காய்ஸ், இந்த இடத்துல நம்ம கிளியர் பண்ணணும்னா நம்மக்கிட்ட நிறைய பொருள் வேணுமே காய்ஸ். அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு போய் நம்ம புல்லட்லாம் ஃபில் பண்ணிட்டோம். புல்லட்டு, மாலட்டோ இதெல்லாம். இது எப்படி நம்மளால் இது பண்ண முடியும்? சரியான இதுதான் காய்ஸ். அங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கு நம்ம ஆல்ரெடி வந்திருக்கோம். இந்த கூட்டத்தை வந்து பார்த்துட்டு பயந்துட்டு நம்ம ஒரு டைம் ஓடி போனோம். ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல ஒரு விஷயத்துக்காக வந்தோம். ஒருத்தன் கொன்னுட்டு அவனை கொன்னதுக்கான ப்ரூஃப் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஆடா, இது சாதாரண இடம் இல்லை காய்ஸ். ஓகே, ஒரு நிமிஷம் நம்ம யோசிப்போம், இறங்குவோம். ஓகே, இப்போ என்னென்னா நம்மகிட்ட என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பிஸ்டல் 0, மெயின் கன்று அதுவும் பார்த்தீங்கன்னா 200க்கு 21 தான் இருக்குது. ஷார்ட் கன்று 32க்கு 10 தான் இருக்குது. மால்ட்டோ 3க்கு 2 இருக்குது. பெரிய மால்ட்டோ இருக்குது. பைப் பாம்பு வேணும், கிரானைட் வேணும். ப்ளஸ் இதுக்கு மட்டும் நம்ம பொருள் இல்லாமல் எந்த இடத்துக்கு போயிருந்தாலும் சரி. ஆனால் இந்த தடவை பொருள் இல்லாமல் இந்த இடத்துக்குள்ளே போகவே முடியாது. சரி, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இருங்க நம்மக்கிட்ட பேக் இது இருக்குல்ல, இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். இத்தனை நாள் இது யூஸ் பண்ணாமல் இருந்தோம்ல, இதுலேருந்து புல்லட் எடுக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், எல்லாமே ஃபுல்லாக அடித்து பாருங்கள். பிஸ்டல் 30, 239, 38. ஓகே காய்ஸ், எல்லாமே ஃபுல்லாக அடித்து சம்பவத்துக்கு ரெடியாக காய்ஸ். இறங்கு டீக்கன். ஓகே, நம்ம யோசிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, எல்லாமே இதாக இருக்குது. நமக்கு மாலட்டோ இதுதான் கம்மியாக இருக்குது. மேபி அது உள்ளே கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஓடணும் காய்ஸ், கண்டிப்பாக நம்ம ஓடியே ஆகணும். ஓடாமல் நம்மளால் சாதிக்கவே முடியாதுங்க. ஸ்டெமினா காக்டெயில் வேணும். ஃபுல்லாக இருக்கா? இருக்குது. ஹெல்த்து காக்டெயில் இருக்குது. பேண்டேஜு போதுமான அளவு ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு அங்கே எங்கே இருக்கானுங்க பார்க்கலாம். களத்தில் இறங்கலாம். அடா இருங்க, டைம் ஆகிடுச்சா? 29 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓகே காய்ஸ், அப்போ வேணாம், இதை வந்து ஆபத்தாயிரும். பெருசாக இருக்கிறானுங்க, எப்படியும் ரொம்ப நேரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அப்படின்னா இப்போதைக்கு நம்ம ப்ளே பண்ண வேணாம். ஓகேயா, நம்ம வந்து உள்ளத பொருள் இருக்குதான்னு பார்க்கலாம். எங்கே இருக்கிறானுங்க? கிறுக்கிறுனுங்க சுற்றிட்டு இருப்பானுங்க எல்லாம். இந்த இடத்துல பாருங்கள், இது இருக்குது. இதை வெடிக்க வைக்கலாம். இந்த மாதிரி வெடிக்க வைக்கிறதெல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாலே போதுங்க. அதை வச்சு கூட உங்கள் இடத்த குழு போய் சாப்பிடிச்சிடலாம் போல்.
ஆனால் இங்கே கொஞ்சம் கஷ்டம்தான் கைஸ். நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாம் மறைஞ்சு இருக்குது. நம்ம ஓடும்போது நமக்கே ஸ்ட்ரகிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே தான் கைஸ் சவுண்டு கேட்குது, எல்லாம் இங்கே தான் இருக்கானுங்க போல். ஓகே, நமக்கு ஆபத்து தான், நம்ம பைக்கிட்டே போயிடலாம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வீடியோக்கு டைம் ஆகிடுச்சு. அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்டை முடிக்கல. நெக்ஸ்ட் வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா பக்காவாக முடிச்சு திருக்கி விட்டுறலாம் என்னன்னாலும் சரி. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணாத அந்த புல்லட் பேக்கை பார்த்தீங்கன்னா இந்த தடவை நான் யூஸ் பண்ணி ஃபுல்லாக புல்லட் எடுத்துக்கிட்டேன். சொன்னால எமர்ஜென்சியில் என்றைக்கோ ஒரு நாள் யூஸ் ஆகும். ஆனால் அது இப்போ யூஸ் ஆகும் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சம்பவம் இருக்குது, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக யாராவது சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.